So once again welcome. Social religious reforms movement வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணோம். ராஜாராம் மோகன் ராய் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ இதை பற்றி தான் ஒரு குறிப்பு இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ் ஆரம்பிச்சோம். ராஜாராம் மோகன் ராயை பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் சரிங்களா. ஓகேங்க. சோ நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. சோ மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. யார் மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா? மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். சரி, ஏதாவது கமெண்ட் போடுவீங்கன்னு பாக்குறேன். ஓகேங்க. சோ அவரு டலௌசி சரிங்களா. சரி நம்ம இங்க வருவோம். சோ இவர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பிரம்மோ சமாஜ் அப்படின்ற டாபிக்ல பேசிக்கொண்டிருக்கிறோம். பிரம்மோ சமாஜ் சரிங்களா. 1828 1828. சோ இதை ஆரம்பிச்சாங்க ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எங்க விட்டேன், இவர் வந்து ஃபவுண்டர் ராஜாராம் மோகன் ராய் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெங்கால் பிராமின். இவரு இவங்களோட அண்ணனோட ஒய்ஃப வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க சரிங்களா. இவரு கண்ணு முன்னாடியே வந்துட்டு கொடூரமா போட்டு எரிச்சதால அதுல மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த கொடுமையை வந்து அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து அதுல வெற்றியும் பெறுகிறார் சரியா. சோ எழுதி கொள்ளுங்கள். 1811 his 1811 his brother died. His brother died with a disease, and his sister-in-law burned on the fire. So இவருடைய அண்ணன் இவருடைய அண்ணன் 1811 இறக்கின்றார். அவருடைய அன்னிக்கு தமிழ்ல வேற ஏதாவது இருக்கா? அண்ணி என்ன இருக்கா தமிழ்ல? வேற ஏதாவது வார்த்தை இருக்கா என்ன? அண்ணனின் மனைவின்னு போட்டுருங்க. அண்ணனின் மனைவியை உயிருடன் நெருப்பில் எரித்து விட்டனர். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். நேற்று ஒரு ஸ்டோரி கூட சொன்னேன் சரிங்களா. சோ 1815 ஆத்மியா சபா. 1815 ஆத்மிய சபா. ஆத்மிய சபா 1856ல வந்துட்டு மகள் இன்னொரு நேமா மகள்னா வரும். மகளா மச்சாலா? மச்சாலா. ஓகே ஓகே. மச்சால்னு வார்த்தை இப்பதான் கேக்குறேன். மச்சான். ஓகே மச்சால். ஃபைன், நல்லா இருக்கு இந்த வார்த்தை மச்சால். 1815 ஆத்மிய சபா. ஆக்சுவலி ஒரு பொண்ணு சொன்னான், நம்ம ஸ்டூடெண்ட் தான் அந்த பொண்ணு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், இது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்லைட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரி. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தங்கச்சி இருக்கிற மாதிரியான ஒரு
ஓகேங்க. சோ அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னா. ஏமா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நானும் ஒரே ஏஜ், அந்த பொண்ணு ஒரே ஏஜ்ல இருப்பா. சோ அப்ப வந்து 2 பேரும் முட்டிப்போம். சோ அதனால வந்துட்டு தங்கச்சி இல்லாத பையனா வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. எனக்கு வந்து ஒரே எண்ணம். என்ன எண்ணம்னா, ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபில்டர், காஸ்ட், ரிலிஜியன், அந்த இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணுக்கு 29 வயசு ஆகுது. சரி டைரக்டா 60 கல்யாணம் பண்ணிப்பா. அப்படி கூட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நான் அதான் யோசித்து பார்த்தேன். ஏங்க ஆல்ரெடி இவங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான பசங்க கிடைக்கிறது கஷ்டம். ஏகப்பட்ட ஃபில்டர் போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் புதுசா இருக்கு ட்ரெண்ட். சரிங்க, நம்ம வரும். ஸ்கிரீன் வந்துடுத்து. ஸ்கிரீன் இப்ப விசிபிளா இருக்கும். 1815 ஆத்மீய சபா 1828 ஆகஸ்ட் மாசம் it became Brahmo Samaj. Brahmo Samaj 1828 it became Brahmo Samaj. பிரம்ம சமாஜமாக மாற்றம் அடைந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் 1828 20 ஆகஸ்ட் 1828 he opened a temple in Calcutta. He opened a temple in Calcutta. இவர் கல்கத்தாவில் ஒரு கோவிலை திறந்தார். சோ ஆக்சுவலி வந்து இந்த கோவில்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடல்ஸ் இருக்காது. சரிங்களா? இந்த கோவில்ல எந்த ஒரு இமேஜஸ் கூட இல்ல. ஏன் வந்து ஒரு இமேஜ் கூட வைக்கல அப்படின்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது பார்த்தாதான் வந்துட்டு வணங்குற மாதிரி மாறிட்டோம். சரியா? சோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடவுள் வந்து அருவுருவமா ஏத்திஸ்ட், he is not a atheist. சரிங்களா? சோ இவர் ஏத்திஸ்ட் கிடையாது. சோ கடவுள் நம்பிக்கை உடையவர். சரியா? லிசன், ஐடல்ஸ் வர்ஷிப்ஸ் கூடாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதன பின்னாடி நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. பிலாசபின்னு இவருடைய ஐடியாலஜிஸ் போட்டுக்கோங்க. பிலாசபி ஆர் ஐடியாலஜிஸ், தத்துவங்கள் அல்லது நம்பிக்கைகள். ஐடியாலஜிஸ் எழுதிக்கோங்க ஹெட்டிங். நம்பர் 1, promoting awareness among the people and fight against the all social evils. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தில் உள்ள தீய வழக்கங்களுக்கு எதிராக போராடுதல். நம்பர் 2, against idolatry, polytheism were rejected. So ஐடியாலிசம் இது வந்து என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சிலை வழிபாடு, பல கடவுள் கொள்கை நிராகரிக்கப்பட்டது. நம்ம இதுல இப்ப இந்தியால வந்து பாருங்க, நம் நாட்டில் எவ்வளவு தெய்வங்கள் இருக்கிறாங்க தெரியுமா? 30 கோடி தெய்வங்களா? 30 கோடி தெய்வங்கள் ஏதோ சொல்லுவாங்களே ஹிந்துசம்ல.
30 crores. சோ அவ்வளவு தெய்வங்கள் வச்சிருக்கிறோம். இன்னும் புதுசு புதுசா வந்து தெய்வங்கள் வருகிறது. எக்ஸாம்பிள் கொரோனா தேவி, பூஞ்சையப்பர். அடுத்து வந்து ரீசெண்டா வந்து எதுக்கோ ஒரு தெய்வத்தை ஆரம்பிச்சானுங்களே இவனுங்க ஃப்ராட் பசங்க. எதுக்கோ வந்து ஏங்க நம்ம ஆளுங்க கோட்ஸே கூட கோயில் கட்டி வச்சிருக்கானுங்க. தொப்பி தேவியா? இல்ல இல்ல, ரீசெண்டா யாருக்கோ வந்து அந்த ஒருத்தி பேர் மறந்துட்டேங்க. ஓகே சரி விட்டுருவோம். ஏங்க அன்னபூரணி, அன்னபூரணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு தெய்வம் ஆயிட்டாங்க. திடீர் சாமியார், திடீர் சாமியார்ல திடீர் தெய்வம், தெய்வம் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு குறைச்சல் இல்ல. எஸ் நித்யானந்தா. நித்யானந்தா பாருங்க, ஒரு நாட்டை வாங்கி அந்த நாட்டுக்கு அதுல போய் செட்டில் ஆகி சோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல தெய்வங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆகும்னா நல்ல வருமானங்க. தெய்வம்னு சொன்னா நல்ல வருமானம். படிச்சவங்க கூட லூசு பையனா மாறிடுறான் கடவுள்னு சொன்னா. நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஏன் நானும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கு. பட் வந்து என்னன்னா மூட நம்பிக்கையா மாறக்கூடாது. சரிங்களா? மூட நம்பிக்கையா மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கடவுள் வந்து டேய் இந்த தப்பு நீ பண்ற, நீ திருடுற, நீ திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்க, இல்ல வந்து மத்தவங்களை ஏமாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்ணனா நான் உன்னை பிளஸ் பண்ண மாட்டேன், நீ வந்து இந்த தொழிலை விட்டுரு, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்றாரு. திஸ் இஸ் குட் காட். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு காடு கனவுல வந்து நீ என்ன பண்றனா, அங்க 2 குழந்தைங்க இருக்கு இல்லையா, அந்த 2 குழந்தையோட கழுத்தை எடுத்து அப்படியே ஒரு போட்டு நீ என்ன பண்ண, நரபலி கொடு, இதை நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இது காட் குட் காடா? இது பேட் காட், அது ஃப்ராட் காடு. சரிங்களா? நான் சொல்ற இது புரிஞ்சுதா? ஏங்க நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட் பர்சன், சரிங்களா, நல்லா நல்லா வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நல்லா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவன் மேல எனக்கு வைத்தறிச்சல். நான் என்ன பண்றேன் அப்படின்னா போறேன், போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட, சாமியார் ஜி இந்த மாதிரி வந்துட்டு அவன் இருக்கான் இல்லையா, அவனால எனக்கு லாஸ் ஆகுது. அவன் உண்மையா நேர்மையா வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான், நான் ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால எனக்கு லாஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அவனுக்கு ஏவல் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பணத்தை கொடுக்குறேன். பணத்தை வாங்கிட்டு இந்த காடு போய் இவன் அடிக்குது அப்படின்னா இஸ் திஸ் குட் காட்? இது குட் காடா? பணத்தை, அது கூலிப்படை, கூலிப்படை தானே இது, கூலிப்படை காடு. சோ அப்ப வந்து பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்தியாவுல பல தரப்பட்ட நம்பிக்கைகள், பல தரப்பட்ட நரபலி. நரபலி ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல நரபலி, கேரளால நரபலி. சரிங்களா? படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேரளால நரபலி, தமிழ்நாட்டுல நரபலி. இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். சரியா? இது எல்லாமே மக்களோட பழக்க வழக்கங்கள், இது மூட பழக்க வழக்கங்கள். சரிங்களா? எஸ், ரொம்ப அநியாயம் பண்றாங்க பாருங்க. அதாவது பாலியல் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணோம். இவன் வந்து காடு நாட் விட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. உண்மைதானே? நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்க. லாஸ்ட் வீக்கும் நினைக்கிறேன் 2 வீக்ஸ் பேக், 2 வீக்ஸ் பேக் ஒரு ஆஸ்ட்ரம்ல இருந்து, பேர் சொல்லல, அந்த ஆஸ்ட்ரம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? அந்த பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாவம் அவங்க காணோம்னு சொல்லி இது ஃபைல் பண்ணி அங்க அந்த ஆசிரம்ல இருந்து திருப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஓடி போன வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, பாத்துருப்பீங்க நீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 4 நாள்ல அந்த அம்மா வந்து சடலமா வந்து கண்டெடுக்கப்படுறாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நியூஸ்ல அடிக்கடி பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த சாமி அப்படின்னா, கடவுள் இருக்காங்க அப்படின்னா கடவுள் டேட்டா என்கிட்ட பேசிட்டோம். அது என்ன இன்டர்மீடியேட்டரி? இந்த ஆள் மூலமா தான் வருவாங்களா? யாரு இந்த ஆளு? இந்த ஆள் யாரு? அந்த நீங்களே பார்த்திருப்பீங்க, சன் டிவிலேயே வந்து வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஆளு. சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நாட் ஒன்லி இந்த எல்லா ரிலிஜன்லயுமே, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், மதம் என்றாலே மூட வழக்கம், அப்படி மூட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னது மூட பழக்க வழக்கத்தை ஏத்துக்கிறீங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ இந்த கோட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, கடவுளை டைரக்டா வணங்குங்க.
பட் இந்த மாதிரி கல்பிரிட்ஸ் கூட எல்லாம் வந்து சேராதீங்க. சரிங்களா? ஃபைன். ஐடலிட்ரி, பாலிதிசம் ரிஜெக்டட். சோ கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளை வந்து சிலையை வச்சு வணங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ இது ஐடலிட்ரி அப்படின்னா என்னன்னா உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, சிலையை வணங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாலிதிசம். சோ பல கடவுள் கொள்கை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹிந்துசம் ரூட் காஸ் எங்க இருக்கு, ஹிந்துசம் எங்க இருந்து வருது, வேதாஸ், வேதாஸை எடுத்து காட்டி இங்க எங்க பல கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. நெக்ஸ்ட் இங்க எங்க வந்து சிலையை வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எங்க ஒரு பொண்ணு உசுரோட வந்து கொல்லணும், உயிரோட வந்து பாத்தீங்கன்னா எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேக்குறாங்க. சோ புரிஞ்சுதா? எல்லாமே அவங்களோட ஒரிஜினலான புக்ஸ்ல இருந்து எடுத்து காட்டுறாரு. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐடலிட்ரி அண்ட் பாலிதிசம் ரிஜெக்டட், சிலை வழிபாடு மற்றும் ஒரு பல கடவுள் கொள்கை மறுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் fourth point, taboo on sea voyages were rejected. எங்க கடல் கடந்து போனா தங்களுடைய காஸ்டிசம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கானுங்க. கடல் கடந்து போனா வந்து தங்களுடைய காஸ்டிசம் அவங்கள தீட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடந்து போக மாட்டாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க, கடல்ல சி வாயேஜஸ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்களை ரிஜெக்ட் பண்றாரு. சரிங்களா? ஓகேவா? சோ ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. தபு ஆன் சி வாயேஜஸ், கடல் பயணம் செய்வதில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார். இன்னும் நிறைய வந்து எதிர்த்து இருக்கிறாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படியே டிக்டேட் பண்றேன், டக்கு டக்குன்னு எழுதிட்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம். சரி, இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்றேன். சரிங்களா? discarded faith in divine avataras, nothing but incarnation. கடவுள் அவதாரம் எடுப்பதை மறுத்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார். கடவுள் அவதாரம் எடுப்பதை மறுக்கிறார். Next, it denied, sixth point, it denied that any scripture could enjoy the status of ultimate authority. சரிங்களா? அதாவது மனிதனுடைய அறிவு மற்றும் ஆற்றலை கடந்து ஏதாவது ஒரு மத புஸ்தகம் என்பது சுப்ரீம் அத்தாரிட்டியில இருக்கு அப்படின்றத இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள், இஸ்லாம் முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு குரான், ஹிந்துயிசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதா, வேதாஸ், இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. சோ இது எல்லாமே சுப்ரீம் ஹெட்டா இருக்கு. சோ இது அவங்களுடைய அல்டிமேட் அத்தாரிட்டி, டிரான்செண்டிங் ஹியூமன் ரீசன் அண்ட் கன்சென்ட்ஸ்.
சரிங்களா. அவங்களோட மனசாட்சி காட்டிலும் அல்லது அவங்களுடைய அறிவாற்றலை காட்டிலும் இது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் அத்தாரிட்டியில இருக்குன்ற அந்த கொள்கையை வந்து இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா. சோ யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஹாத் எடுத்துக்கலாம். சரிங்களா. சோ ஜிஹாத் எடுத்துக்கலாம். இப்ப குரான்ல போட்டிருக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காஃபிஸ் மேல வந்து என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட் இப்போ வந்து இந்தியா ஒண்ணு இல்லைங்க. இப்போ ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல 51% மேல இஸ்லாமியர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் இஸ்லாமிக் ஸ்டேட். சோ இவங்க இஸ்லாமிக் ஸ்டேட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபிஸ் அவங்க மற்ற மதத்தினர்கள், சரிங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நாடுகள்ல என்ன சட்டம் இருக்குன்னா, ஒண்ணு நீ இஸ்லாத்தை ஏத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நீ டாக்ஸ பே பண்ணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததற்காக டாக்ஸ், தட் இஸ் கால்ட் ஜிக்ஸியா டாக்ஸ். சரிங்களா. இன்னொன்னு நாட்டை வந்து படையெடுத்து கேப்சர் பண்றாங்க, வார் பண்றாங்க, ஜிஹாத் எடுக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து அதே ரிலிஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல, மாஸ்க்ல, காலேஜஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல குண்டு வைக்கிறானுங்க. கரெக்ட் தானே. சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மத புஸ்தகங்களை காட்டி நீ வந்து அவங்க வந்து காஃபிஸ் எல்லாம் நீ போட்டு தள்ளணும், அதை நீ எடுத்துன்னு போய் நீ குண்டு வச்சு அவங்க எல்லாரையும் கொள்ளு, மனித குண்டா நீ வெடிச்சு நீ செத்ததுக்கு அப்புறமா நீ வந்து மேல பரலோகத்துக்கு போயிடுவ. சரிங்களா. நீ வந்து இறைவன் கிட்ட நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏங்க அந்த குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் குண்டு வச்சு அந்த குழந்தைங்களை கொல்றது கடவுள் வந்து சொன்னாரு அவங்கள கொல்லணும் அப்படின்னு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது என்னுடைய மனசாட்சி கன்சைன்ஸ், மனசாட்சிக்கு எதிராக இருக்கு. ஒண்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஏற்றுக்கொள்ளணும்னா முஸ்லிம்ஸா கன்வெர்ட் ஆகணும், இல்லைன்னா அவங்க மேல ஜிக்ஸியா டாக்ஸ் போடுவாங்க. சோ ஜிக்ஸியா வரின்றது இதுதான். சரியா. ஓகே. சோ இது பார்த்து கொள்ளுங்க. இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லிடுறேன். அடுத்து இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. it took பிரம்ம சமாஜோட ஐடியாலஜிஸ் இதெல்லாம் it took no definite stand, no definite stand on doctrine of karma. கர்மா கொள்கையில் இவர்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த ஒரு முழு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. சரியா. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பிரம்ம சமாஜுடைய உறுப்பினர்களுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தபு மீன்ஸ், தபுனா என்னன்னா மூட பழக்க வழக்கங்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செய்யக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் ஏதாவது சொல்லுங்க. இந்தியால கலாச்சாரன்ற பேர்ல ஏதாவது. சாமியாரோட காலை கழுவி குடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சாமியாரோட காலை கழுவி பாத பூஜை என்ன சொல்லுவாங்க, காதுல கழுவி அந்த தண்ணி குடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இது தபூஸ். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா விழுந்து வணங்கிட்டு இருந்தாங்க. எங்க தெரியுமா? பார்க்ல ஹோட்டல்லயும் அந்த கங்காரு இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஏங்க கங்காரு யூஸ் மீன் இருக்கும், பாத்திருக்கீங்களா? எஸ். பாத பூஜை கழுவி விடுவாங்க, பாத பூஜை. ஓகே. அது வந்து கழுவி குடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? வேணா வீடியோஸ் அனுப்புறேன். சரியா. சோ அதெல்லாமே தபூஸ். டஸ்ட்பின்னுங்க, அந்த டஸ்ட்பின் கங்காரு, அந்த கங்காருக்கு முன்னாடி விழுந்து அந்த அம்மா வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடுமை எங்க சொல்றது? ஃபைன். சோ இது எல்லாமே தபூஸ். சரிங்களா. இன்னும் நிறைய இருக்கு. நம்ம செய்யக்கூடிய மண்டைக்கு மசாலா இல்லாம செய்யக்கூடிய விஷயங்களை தபூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா. ஃபைன். It took no definite stand on karma. So கர்மால வந்து இவங்க எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே பிரம்ம சமாஜ்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நீங்களே வந்து ஏதாவது எடுத்துக்கோ, நீங்களே வந்து உங்கள் விருப்பம், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து யூபிஎஸ்சிலயோ ஏதோ ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். சரிங்களா. சோ கர்மா ஸ்டாண்ட். சோ இவங்க வந்து டாக்டரின் பிலீவ் பண்ணிருக்காங்களா? வச்சுக்கோங்க, பிலீவ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரியா. transmigration of soul left karma and transmigration of soul, கூடு விட்டு அந்த ஆவி போகுது.
left it to individual Brahmos to believe either way. So whether you can accept or no, do not accept. Next, criticized caste system. Criticized caste system. இப்ப நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ்மே எக்ஸாம்ல கேட்பாங்க. criticized caste system, ஜாதி முறையை எதிர்த்தது. ஜாதி முறையை எதிர்த்தது. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பார்த்த வரைக்கும்? சரி, நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுத்தேன். லாஸ்ட் INM கோர்ஸ், அதுக்கப்புறம் நான் எடுக்கல, இங்கதான் எடுக்கிறேன் இன்னும் அப்டேட் பண்ணி. என்னன்னு பாத்தீங்கன்னா மூட பழக்க வழக்கங்கள். எனக்கு சொல்ல, இது வந்து எக்ஸாமுக்கு இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயுமே சொல்லுங்க. வேணும்னா இந்த சைட்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா வந்து ரஃபா கூட சைட்ல ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மூட பழக்கம். ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மூட பழக்கம் போடாதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு போடுங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்துசம். மூட பழக்க வழக்கங்கள். தேவதாசி, சூப்பர்ஷியஸ் பிலீஃப்ஸ், இல்ல மூட பழக்க வழக்கங்கள். சோஷியல் ஈவல்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. சோஷியல் ஈவல்ஸ் இன் தீஸ் சொசைட்டிஸ். தேவதாசி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் நீங்க இங்க பக்கத்து ஊர் தான், இங்க பக்கத்து ஊர்ல இங்க இருந்து வந்துட்டு போகணும் நார்த் கர்நாடகாக்கு. நார்த் கர்நாடகாக்கு இந்த பெல்காம் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் வந்து கழுதைக்கு திருமணம் பண்றது அதெல்லாம் வந்து டுபாக்கூர் சரிங்களா. ஒரு பொண்ணுக்கும் தவளைக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க சரிங்களா. சோ ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிர்வாணமா வந்து ஊரை சுத்தி வரணும். தேவதாசி முறை இது எல்லாமே இன்னைக்கும் வந்து கர்நாடகால பெல்காம்ல நீங்க பார்க்க முடியும் சரிங்களா. இன்னும் பேக்வர்டா இருக்கிறாங்க. பேய் ஓட்டுதல், எஸ், பேய் ஓட்டுதல் ஓகே. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஆந்திரால ஒரு சாமியார் மேல அவங்க ஒருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து அந்த சாமியார் என்ன பண்ற அடி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருந்தாலும் நான் நினைக்கிறேன், தெரியல. சோ அந்த அடிச்ச அடியில அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறமா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. டே நம்ம இந்த இதுல வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா, ஐயோ பேய் கொண்டுடுச்சு அடிச்ச அடியில செத்து போயிட்டு பேய் கொண்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. உசுறு போயிடுச்சுங்க. ஐயோ எந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கானுங்க பாருங்க நம்ம ஆளுங்க. தேவதாசி, வேற நரபலி கொடுக்குறது, வேற சத்தி இருந்துச்சு இப்போ இல்ல, சத்தி இப்போ இல்லை. வேற காஸ்டிசம் ஒஸ்டா இருக்கு. அன்டச்சபிலிட்டி ஹெவி ஒஸ்ட். சோ ரிச்சுவல்ஸ், எனார்மஸ் ரிச்சுவல்ஸ், கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ரிச்சுவல்ஸ்ன்ற பேர்ல அநியாயத்து கொள்ளடிக்கிறானுங்க. பணத்தை கொண்டு போய் காசில போட்டா கைலாசம் போவாங்கன்றானுங்க. டேய் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். நார்மலா ஒரு நாய் ஒண்ணு இல்லைங்க, ஒரு குளம் இருக்கு, பெரிய குளம். அந்த குளத்துல ஒரு நாயை கொண்டு, செத்து போன ஒரு நாயை போட்டீங்க, அந்த தண்ணி குடிக்க முடியுமா நினைக்கிறீங்க? ஒரு நாய் செத்து போனதுக்கே இப்படின்னா நாயோட கேவலமான ஒரு ஜந்து அந்த அளவுக்கு ஒஸ்டா இது ஒரு வைரஸ் சொல்றேன் சரிங்களா. நாம ஹியூமன்ஸ். சோ இப்ப ஹியூமனோட டெட் பாடி போட்டா அந்த இடம் எப்படி பொல்யூட் ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் பொல்யூட் பண்ணி இருக்கிறதுலயே வந்து வேர்ல்டுல அதிகமா பொல்யூட் பண்ண இது வந்து கேஞ்சஸ், கங்கை நதி, புனித நதின்னு சொல்லி அதுல குளிச்சு கூப்பாடு போட்டு வாட்டரை வந்து கெலிஜ் பண்ணி அது ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. கொடுமை என்னன்னா கங்கா ஜால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்டர் இது பாட்டில்ல பேக்கேஜ் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல சேல் பண்ணானுங்க. சரி ஓகே, வேற முஸ்லிம்ல பர்தா, ஃபீமேல் எஜுகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ட்ரிபிள் தலாக், பாலிகாமி, இங்க பாலிகாமி இருக்கு, பட் ஹிந்துசம்ல அதை பேன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அலோ இருக்கு, அலோ பண்ணிருக்காங்க. சைல்டு மேரேஜ் கூட அலோ பண்ணிருக்காங்க. இதுலயுமே காஸ்டிசம் இருக்கு. காஸ்டிசம் எல்லாத்துலயும் இருக்கு, தூக்கி போடுங்க, எல்லாத்துலயும் போடுங்க.
எங்க அப்பா அந்த கங்கா வாட்டரை கொடுமை. சரி, ஓகே, ஃபைன். அது ஆக்சுவலி வாட்டர் வந்து 90% வந்து நமக்கு நோய் வருவதற்கான காரணிகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அந்த வாட்டர் எல்லாம் புனிதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து ஃபில்டர் பண்ணி வீட்டுல இருக்கிற தண்ணி குடிங்க, அதுவே நல்ல தண்ணி. சரிங்களா? அங்க இருக்கிற தண்ணி குடிச்சாதான் இதெல்லாம் இல்ல. சோ கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மனசதான் பாக்குறாங்க. ஃபைன். சரி, காஸ்டிசம் வேற, கிறிஸ்டியானிட்டி இது வேற. சோ இன்குவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கான்செப்ட் இருந்துச்சு, இப்போ இல்ல. இன்குவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருந்தாங்க. என்னன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த போப்பு அவங்க கேங், அவங்க ஆளுங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கேத்தலிக்ஸ், ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இவங்க செய்யக்கூடிய தவறுக்கு எகெயின்ஸ்டா குரல் கொடுத்த ஆட்கள். சரிங்களா? அதை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு சீட்டுன்னு. சோ இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் 12th புக்ல உங்க சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும். சோ சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும். என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட், பாவ மன்னிப்பு சீட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா பாவ மன்னிப்பு சீட்டு? அதாவது நான் தப்பு பண்ணிட்டேங்க, இப்ப தப்பு பண்ணிட்டேன்னா பரலோகம் போக முடியாது. அதனால நான் மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்கணும். சோ மன்னிப்பு கேட்கறதா போப்பு கிட்ட போய் அந்த சர்ச் பாதுருங்க, அந்த பாதிரி மாரி கிட்ட போயிட்டு ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவனுக்கு செவிலியர் 2 போட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மன்னிச்சிட்டாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப நான் வந்து டிராவல் பண்றேன், நான் இப்ப வந்து டெல்லி போறேன். ஐயா இந்த மாதிரி நான் டெல்லி போறேன், அங்க நான் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சப்போஸ் அங்க அதுக்கப்புறமா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேனே. இப்ப நான் தப்பு பண்ணேன்னா திருப்பி மன்னிப்பு கேட்கறதுக்கு அங்க இருந்து உங்ககிட்ட எல்லாம் வர முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ஃபாதர் வந்து பாக்குறாரு. சரி, ஓகே, நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னு, இதுக்கு நீ என்ன பண்ண போற, இந்த ட்ரிப் போறியா, ஓகே நீ டெல்லி போற, அங்க போய் எத்தனை பாவம் பண்ண போற, 10 பாவம் பண்ண போற. 10 பாவம். சரி, ஒரு பாவத்துக்கு 100 ரூபாய், 10 பாவத்துக்கு 1000 ரூபாய். இந்த பாவ மன்னிப்பு சீட்டு நீ இந்த முன்னாடியே வாங்கி வச்சுக்கோ. நீ அங்க 10 பாவம் பண்ணனா நீ வச்சுக்கோ, நீ எவ்வளவு பாவம் பண்றியோ அதுக்கு ஏத்த மாதிரியான மன்னிப்பு சீட்டை முன்னாடி எழுதி வச்சுக்கோ. எங்க இருந்தா புது புதுசா கொண்டு வரீங்க இதெல்லாம்? இப்படி பண்ணி ஏங்க அப்படி இது வந்து புது ரூட்டுங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு புது ரூட்டு. இப்படி வந்து பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. சரிங்களா? என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. சோ இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா இதே இதெல்லாம் பைபிள் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள சண்டை போட்டு அதுக்கப்புறமா வந்து எங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னா, பைபிள் இருந்தா தாண்டா நீ எல்லாம் வந்து கேள்வி கேட்ப என்ன? பைபிள் உன் கையில நீ படிச்சனாலதான் நான் கேள்வி கேட்கிறேன். இனிமே எவனுமே பைபிள் படிக்க கூடாது. பைபிள் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெட்டியில வச்சு அந்த பெட்டி இங்க சங்கிலி போட்டு லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. ஃபாதர் மாருங்களை விட்டு வேற யாருமே பைபிளை படிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. சோ இவங்களை கேள்வி கேட்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஒரு கேள்வி, கடவுள் இயேசுவை மட்டும் தானே வணங்கணும், மரியாதை ஏன்டா வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சரிங்களா? பைபிள் எங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனை புடிச்சு அவனை என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ், சரிங்களா, அங்க வந்து ஒரு சிலை இருக்கு. இல்ல இல்ல அது எது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா மரியாளுடைய சிலை. சரிங்களா? சிலை வணக்கம் கூடாது, சிலை வணக்கம் ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதால, இந்த பாவ மன்னிப்பு சீட்டு கூடாது, இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்றது கேள்வி கேட்டதால அவனை கூட்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா மரியாளுடைய உருவம் இருக்கக்கூடிய சிலை, இந்த சிலை அப்படியே ஓபன் பண்றாங்க. இப்படி ஓபன் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இதுல என்ன இருக்குன்னா முள்ளு கம்பிங்களா இருக்கும் உள்ள. இவனை வந்து அங்க அப்படியே நிக்க வச்சு, சரிங்களா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே நசுக்குனாங்க. சரிங்களா? சோ திஸ் இஸ் கால்ட் இன்குவிஷன். இன்குவிஷன். சரியா? சோ எப்படி எல்லாம் வந்து அட்டூழியம் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இன்னும் படாத பாடு படுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து எங்க எழுதி இருக்குன்னா 12th புக்ல உங்க சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேர்ல்டு ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இந்த மாதிரி கொடூரத்தால சித்திரவதையில அனுபவிச்சு இதுல இருந்து வெளியே வந்து சோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர். சோ இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார்? தயானந்த
சரஸ்வதி. இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்த டாபிக் அவர்தான். சோ அந்த மார்ட்டின் லூதர் யாரு? அந்த மார்ட்டின் லூதர்னா இவர் தான். சோ இந்த இன்குவிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததால இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேத்தலிக் அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து இவங்க வந்து போராட்டம் பண்ணி அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு குரூப் தான் புரோட்டஸ்டன்ட்ஸ். சரிங்களா? சோ இந்த கேத்தலிக்ஸ் செப்பரேட்டா இருக்கும், ஆர்சின்னு சொல்லுவாங்க இவங்கள, ஆர்சி சர்ச். கேத்தலிக்ஸ்னா ஒண்ணு இல்ல, இன்டர்நேஷனல் ரிலிஜன் அர்த்தம். சரிங்களா? இவங்கள வந்து பென்டிகாஸ்ட், சிஎஸ்ஐ, சிம்பிளா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா சர்ச்சுக்குள்ள போனீங்க அப்படின்னா உள்ள சிலை இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர்சி. உள்ள சிலை, மாதா சிலை, யாருடைய சிலையும் இல்லாம எம்டியா இருக்கு, ஏதாவது வசனம் ஏதாவது போட்டு இல்ல எம்டியா சிலுவை மட்டும் இருக்கும். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க புரோட்டஸ்டன்ட். சிம்பிளா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள், இன்னும் கொடூரமான குற்றங்கள் இது எல்லாமே அங்க இருந்துச்சு. சரிங்களா? சோ இதெல்லாமே இங்க நிலவியது. இப்போ இல்ல, அது நிறைய மாத்திட்டாங்க. சரிங்களா? சோ இப்ப இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் ஏதாவது சொல்லுங்க. இவங்களதுல ஏதாவது சொல்லுங்க மூட பழக்க வழக்கங்கள். எங்க கிறிஸ்டியானிட்டில இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், பர்தா, ஃபீமேல் எஜுகேஷன், ட்ரிபிள் தலாக், மோஸ்ட்லி காஸ்டிசம் சொல்லிட்டேன். சம்பந்தமே இல்ல இவங்களுக்கும் காஸ்டுக்கும், புடிச்சிட்டு அல்றானுங்க. வேற இன்னும் வந்து நிறைய மூட பழக்க வழக்கங்களா வச்சுன்னு சுத்துறாங்க. சரிங்களா? ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போக கூடாது, மெடிசன் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. மெடிசன் எடுத்துக்க கூடாது, டாக்டர் கிட்ட போக கூடாது, எதா இருந்தாலும் காட் கிட்ட தான் நீங்க ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். சரியா? இங்க ஒருத்தர் இல்ல, பேப்டிசம் அது வந்து ப்ரொசீஜர்ஸ், அது சடங்கு சம்பிரதாயங்கள். நான் கேட்கறது மூட பழக்க வழக்கங்கள். மூட பழக்க வழக்கம்னா அதை பாதிக்கணும். தண்ணியில முக்கிய எடுக்கிறாங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இங்க ஒரு பாஸ்டர், அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீவர், ஹாஸ்பிட்டல் போகல, கடவுள் தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மண்டையை போட்டாரு அவுட். யோசிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயோ இல்ல டேப்லெட் டோலோ 650ங்க, இந்த ஒரு டேப்லெட் தூக்கி போடுறதுனாலே நல்லா இருந்திருக்கும். உண்மைதானே? ஐ பிலீவ் எவ்ரிதிங். சரிங்களா? கடவுள் குணப்படுத்துவாங்க, அதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். சரிங்களா? பட் இதெல்லாம் மூட பழக்க வழக்கம். சரி, விட்டுருவோம். இந்த மூணு ரிலிஜன்ஸ்ல மேஜரா இருக்கக்கூடியது இது. சரிங்களா? இதை விட்டு வேற என்னன்னு சொல்லலாம், ஜாரோஸ்ட்ரியனிசம், பார்சி, அவங்கலாம் வந்து எலாபரேட் ரிச்சுவல்ஸ், கொஞ்ச நெஞ்ச ரிச்சுவல்ஸ். நம்மளதெல்லாம் சும்மா ஜுஜுபி. அவங்க செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து லாக்ஸ்ல தான் போகும். அவ்வளவு பெரிய ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுவாங்க. சரி, இது எல்லாமே சமுதாயத்துல இப்பவும் இதற்கு முன்னாடி இருந்த மூட பழக்க வழக்கங்கள். சரிங்க, நம்ம திருப்பி டாபிக் உள்ள வருவோம். சோ இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கோவில்ல அவர் ஒரு வாசகத்தை எழுதியிருப்பாரு, நோ ரிலிஜியன் ஷுட் ட்ரிபிள் தலாக். முஸ்லிம்ஸ் சொல்லிட்டோம், முஸ்லிம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அந்த பேக்வர்டான விஷயங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியமான விஷயம். அதான் ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ்ல பேசுவேன், அலிகார் மூவ்மெண்ட் வரும்போது கண்டம் முன்ன வந்து முகல்ஸ் ரூல் பண்ணும் பொழுது நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நிமிஷம், பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு இது பண்ணாங்க, மெரிட்ல சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்களா, எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால என்ன ஆயிட்டாங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்துட்டு தபு, அது வந்து கூடாது, எங்கள் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவரு முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷனை அவாய்ட் பண்ணிட்டாங்க. சோ நவ் நோ எஜுகேஷன். சோ எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு சர்கார் உத்தியம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. சோ அதனாலதான் அவங்களுடைய இது வந்து பின்தங்கி போயிடுச்சு. இதுவே அந்த டைம்ல எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது பிராமின்ஸ், அப்பர் காஸ்ட், எலைட் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணாங்க, கம்மியான மக்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி உரிமையை வந்து வாங்கிக்கிட்டாங்க. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம எஜுகேட் பண்ணுவோம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு வந்து எஜுகேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. இப்படி வந்து என்ன ஆயிடும், கீழ்த்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கல்வி போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இந்தியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் ஃப்ராடு பசங்க.
சோ நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, நண்டு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர்ல இருக்க எல்லா ஏர்போர்ட்ல இங்க இருந்து நாடு கடத்துறாங்க, வேற ஒரு நாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. எல்லா நண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட நண்டு மட்டும் வந்து ஓபன்லயே இருக்கு, க்ளோஸ் பண்ணல. பட் கவுண்ட் வந்து 5 போட்டிருக்காங்க. 5 கவுண்ட் கரெக்டா இருக்கு. எப்படிரா அப்படின்னு சொல்லி அந்த சவுதி அரேபியா சேர்ந்த அந்த ஷேக் வந்து கேட்கும் பொழுது, இது வந்து இந்தியால இருந்து வந்த நண்டு. ஒரு நண்டு வெளியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா இன்னொரு நண்டு அது காலை பிடிச்சி இழுத்து விட்டுரும். அதனால ஒரு நண்டும் அதுல இருந்து வெளியே போகாது, அப்படியேதான் இருக்கும். அதனால மூடி தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த குணாதிசயங்கள் உடைய நபர்கள் நாம. இங்க வந்து பாருங்க, அப்பர் காஸ்ட் பீப்புள்ஸ் இவங்க மட்டும் எஜுகேஷன் கிடைச்சது. எஜுகேஷன் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துருக்கணும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பியும் எஜுகேஷனுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து நான் மிடில் கிளாஸ்ல லோவரா இருந்தது, மிடில் கிளாஸ் வந்துச்சு. மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸ், எலை கிளாஸ் வந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த லெவலுக்கு அனுப்பாம போயிட்டாங்க. அதனாலதான் அந்த சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் சமுதாயத்துல உயர்ந்து இருக்கிறாங்க, கல்வியில் முன்னேற்றம் இருக்காங்க. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கோங்க, 40% பிராமின்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த டைம்ல பிரிட்டிஷ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வி ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தலித்துக்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு எஜுகேஷனே கொடுக்கப்படல. எஜுகேஷனே கொடுக்கல, எஜுகேஷன் கல்வி கற்க கூடாது அப்படின்னு இருந்தது. சோ வந்த கல்வி எல்லாத்தையும் வாங்கி நெக்ஸ்ட் சர்க்கார் உத்தியம் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாம் வாங்கினதால இவங்க வந்து இதானாங்க. முஸ்லிம்ஸ் வந்து எஜுகேஷனே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்ட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க. நோ ரிலிஜன் ஷுட் பி ரிவைல்ட் ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்ப்சுவலியஸ்லி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் alluded to அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கோட் யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த ஒரு மதமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏளனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து கோவில்ல எழுதி வைப்பாரு. அவரோட கோவில்ல வாசல் எழுதி வைப்பாரு. இவருடைய ஒரு புஸ்தகம் மாடர்ன் என்க்ரோச்மெண்ட் ஆன் தி ஏன்சியன்ட் ரைட்ஸ் ஆஃப் விமன். பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆரம்ப கால உரிமைகள் மீது நவீன காலத்தின் அத்துமீறல். நவீன காலத்தின் அத்துமீறல். நவீன காலத்தின் அத்துமீறல். சரி, இன்னும் 2-3 புக்ஸ் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சொல்லியிருப்பாரு, இந்த சோஷியல் ஈவல்ஸ் எஜுகேஷன் மூலமா தான் வந்துட்டு ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அட்வொகேட் பண்ணியிருப்பார். எழுதிக்கோங்க. He strongly believed these evils eradicated only through education. முறையான கல்வியின் மூலமே இந்த சமூக தீய பழக்கங்களை ஒழிக்க முடியும் என இவர் நம்பினார். நானும் நம்புறேன். I too believe. Next. இன்னொரு 2-3 புக்ஸ் எழுதுவோம். இது தௌபத் உத் முஜாஹிதீன் எக்ஸாம்ல கேட்கலாம். தௌபத் உத் முசா, தமிழ் அதேதான், முஜாஹிதீன். அடுத்த புஸ்தகம்
இந்த புக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்ணனா கண்டுபிடிச்சிருவீங்க. கிஃப்ட், தௌபத்னா கிஃப்ட்னு அர்த்தம். 2 மோனோதிஸ்ட். ஓர் இறை கடவுள் கொள்கையாளர்களுக்கு பரிசு. நெக்ஸ்ட், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த புக்கு क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் கான வழி. வேற பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பர்சப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் 1820ல இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவாரு. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்றேன். மீரட் உல் அக்பர், இது அவரோட நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? கான்ட்ரிபியூஷன் டு பிரஸ், கான்ட்ரிபியூஷன் டு பிரஸ், பேப்பர், இதழ்கள், சம்பத், கௌமுடி. இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்காது எங்கேயுமே. 1821 இது. சம்பத், கௌமுடி, ஃபர்ஸ்ட் பெங்காலி வீக்லி நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஜர்னல் ஸ்டார்டட் பை இந்தியன். இந்தியர்களால் தொடங்கப்பட்ட முதல் ஜர்னல் சம்பத் கௌமுடி 1821. நான் நேத்து சொன்ன ஃபர்ஸ்ட் பேப்பர் இது. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆர் ஜர்னல் இன் இந்தியா, பெங்கால் கெஜெட். பெங்கால் கெஜெட். So 1780. James Augustus Hickey இது தொடங்கிய பத்திரிகை. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. நெக்ஸ்ட், மீரட் உல் அக்பர். மீரட் உல் அக்பர் இது ஒரு பெர்ஷியன் பேப்பர், பெர்ஷியன் ஜர்னல், பாரசீக மொழி. தமிழ் மீடியம் அப்படி எழுதிட்டே வாங்க, பேப்பர் தானே. சம்பத் கௌமுடி முதல் பெங்காலி வார இதழ், இந்தியர்களால் தொடங்கப்பட்ட முதல் இதழ், முதல் ஜர்னல் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் கெஜெட். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. சோ இவர் தொடங்குறாரு, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. சோ மீரட் உல் அக்பர் 1822. ஓகேவா? சோ இது எல்லாமே அவரோட புக்ஸ் அண்ட் லிட்டரரி அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய புக்ஸ் வந்துட்டு அவரு இது பண்ணிருக்காரு. சரிங்களா? வேதிக் பிசிக்ஸ், அதர்ஸ், வேதிக் பிசிக்ஸ், கௌடியா வியாக்கரன், சமாச்சார் தர்பன் ஃபர்ஸ்ட் ரீஜனல் நியூஸ் பேப்பர். சரிங்களா? இது அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான். கௌடியா, வியாக்கரன், நெக்ஸ்ட் பிரம்ம சங்கீத். ஓகேவா? பிரம்மா ஆர் பிரம்ம சங்கீத்.
சோ இதெல்லாம் இவரோடது. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வேதாஸ் உபனிஷத்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மத்த லாங்குவேஜ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. சரிங்களா? சோ சான்ஸ்கிரிட், எழுதியச்சா பிரம்ம சங்கீத். சரியா? சோ ஓகேங்க, என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட், மெனி உபனிஷத்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா மத்த லாங்குவேஜஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. எழுதிக்கோங்க, மெனி உபனிஷத்ஸ், பல உபநிடதங்களை, உபனிஷத்ஸ் were translated into Bengali and English. பல உபநிடதங்கள் வங்காள மற்றும் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இவருக்கு தான் டசன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் தெரியுமே, கொஞ்சம் நெஞ்ச லாங்குவேஜா கத்துக்கிட்டாரு. ராஜாராம் மோகன் ராயோட 250வது இது பர்த் அனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. அதனால ரொம்ப 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 முக்கியம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரெனசன்ஸ், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. ஓகேவா? சரி, ஓகேங்க. ஒரு சில வார்த்தைகள் இவரை பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சோ கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசுவோம். சரிங்களா? நம்பர் 1, 1825 வேதாந்த காலேஜ், வேதாந்த காலேஜ். ஸோ 1825 வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. வேதாந்த கல்லூரி 1825 நிறுவினார், இவரே நிறுவுறார். சரிங்களா? He assisted the Christian missionaries to start schools and to promote Western education. சரி, எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ ராஜாராம் மோகன் ராய் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆதரிக்கல அப்படின்னு, அது போய். சரிங்களா? இவர் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆதரிச்சாரு. சோ வேதாந்த கல்லூரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து இவங்க காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ மேற்கத்திய கல்வி முறை, மேற்கத்திய இது இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்காலே மினிட்ஸ் எப்போ வந்துச்சு? 1835லங்க. 1835க்கு முன்னாடியே இவர் வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு. சரியா? சோ ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிசிஸ்ட் கான்ட்ரோவர்சி, மேற்கத்தியவாதிகள் கிழக்கத்தியவாதிகள் பிரச்சனைகள் வரும் பொழுதே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய கல்வி முறைக்கு வந்து பாருங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. சோ அதை வந்து இவர் சொல்றாரு. சரியா? ஏன்னா அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் பிராட் மைண்டட் பர்சன் இல்லையா, அதனால. சோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் ஹேர் அப்படின்ற இவர் வந்து டச்சு சார்ந்த ஒரு கிறிஸ்தவ சமய பரப்பாளர். சோ இந்த மிஷனரிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணார் இவரு. சரிங்களா? சோ தட் இஸ் இதை நீங்க பாத்துக்கோங்க. ஹிந்து காலேஜ் கல்கத்தா 1817. சோ இவர் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களுக்கு பள்ளிகள் தொடங்கவும் மேற்கத்திய கல்வியை கொடுக்கவும் உதவி புரிந்தார். எக்ஸாம்பிள் டச், டேவிட் ஹேர், டச் மிஷனரி, டேவிட் ஹேர்.
So Hindu College, கல்கத்தா. So கல்கத்தாவில் ஹிந்து கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் 1870 சரிங்களா. பட் ஹெல்ப் பண்ணாரு சரிங்களா. டேவிட் ஹேர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. So now this is Presidency College. Presidency College of Calcutta. இங்க பிரசிடென்சி காலேஜ் ஒண்ணு இருக்குங்க கர்நாடகா, இங்க பெங்களூர்ல. போன வாரம் 10 days பேக் 5ஆம் தேதி நினைக்கிறேன் சரிங்களா. 10 days பேக் காலேஜ்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சராமரியா வெட்டினான், கொன்னுட்டான். அவன் சொந்தக்கார பையன் லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. இதுக்கே டீசெண்டா தாங்க சொல்லியிருக்கா அந்த பொண்ணு. பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கொண்டுட்டு இருக்கான் பாருங்க. அட பாவீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பொண்ணு என்னமோ. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நான் லேர்ன் பண்ணது என்னன்னா, இக்னோர் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். யார் என்ன சொன்னா காதுலயே போட்டுக்கூடாது, ஸ்டார்டிங்ல இருந்தே காதுல போட்டுக்கூடாது. அவன் ஸ்மைல் பண்றானா ஸ்மைல் கூட பண்ணாதீங்க, கண்டுக்கவே கூடாது. அவனா வந்து பார்த்து 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 சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனே போயிடணும். ரொம்ப ஒஸ்டா இருக்கானுங்க. சரி, அப்புறம் அவனுக்கு அவனே குத்திக்கு ட்ரை பண்ணிருக்கான், அப்புறமா காப்பாத்திருக்காங்க, அப்புறம் பொழைச்சிட்டான். அலெக்சாண்டர் டஃப், அலெக்சாண்டர் டஃப். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அந்த மாதிரிதான். அவ இல்லைன்னா இன்னொருத்தி, அவள இல்லைன்னா இன்னொருத்தி. ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, கொள்றானுங்க. டஃப் காலேஜ். சோ பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் கல்கத்தா இது பார்த்தாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் டஃப். சோ அவர் ஒரு ஸ்காட்டிஷ் மிஷனரி. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா டஃப் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு சரிங்களா. ஸ்காட்லாந்தை சார்ந்த மிஷனரி. இவர் டஃப் கல்லூரியை கல்கத்தாவில் ஏற்படுத்தினார். சரியா, ஓகேங்க. சோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் சரியா. நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம், இவரை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபாஸ்டா முடிச்சு விட்டுறேன் சரிங்களா. சோ இவருடைய எஃபோர்ட்ஸ்னால ஆன்டி சதி ஸ்ட்ரகிள், ஆன்டி சதி ஸ்ட்ரகிள் நம்ம பார்த்தோம். அவங்க பிரதர் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆத்மீய சபா ஆரம்பிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் 1815ல சரிங்களா. அதுக்கப்புறமா 1818ல ஆன்டி ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட் 1818. ஆன்டி ஸ்ட்ரகிள், ஆன்டி சதி ஸ்ட்ரகிள், சதி எதிர்ப்பு போராட்டம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்டட் 1818. சத்தியன உடன்கட்டை ஏழும் பறக்கத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார். எந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்டுமே, வேதாஸ் உபனிஷத், எந்த ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு பொண்ணு வந்து எரிக்கிறதுக்கு உரிமையை வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சரிங்களா. இன்னொன்னு புராணங்கள் இருக்கு இல்லையா, புராணங்கள் எல்லாமே கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் கிடையாது, எல்லா ஆட்களுமே தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், நீங்க வந்து இப்போ எல்லா நபர்கள், விவேகானந்தர் விடுங்க சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து புராணங்களை எதிர்த்தாங்க. புராணங்களை தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் ரிவைவலிசம் ஆஃப் ஹிந்துயிசம் ஸ்டார்ட் பண்ண அவரே வந்து புராணங்கள்லாம் கட்டுக்கதை அதெல்லாம் வந்து பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஒன்லி கோ பேக் டு வேதாஸ், வேதாங்களுக்கு மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இவருமே வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்தாரு சரியா. 1818 ஆன்டி சதி ஸ்ட்ரகிள் சரியா. சோ இதோட எஃபோர்ட்ஸ்னால 1829ல சதி அபாலிஷன் ஆக்ட், தட் இஸ் ரெகுலேஷன் 17, சதி அபாலிஷன் ஆக்ட், சதி தடுப்பு சதி ஒழிப்பு சட்டம் 1829ல வந்துட்டு லார்ட் வில்லியம் பென்டிக் வந்து பாஸ் பண்றாரு. லார்ட் வில்லியம் பென்டிக், வில்லியம் பென்டிங் பிரபு சத்தி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார். So this is a crime
தூக்கு தண்டனைக்கு கொடுக்கப்படும். சத்தியவானம் பண்ணீங்கன்னா murderous crime. So விமனுக்கு எஜுகேஷன் கொடுங்கன்னு சொன்னாரு. சரிங்களா? So favored women education. பாலிகேமி வந்து அப்போஸ் பண்ணாரு. அத நம்ம பேசணும். So இவருக்கு dozens of language தெரியும். சரிங்களா? சான்ஸ்கிரிட், பெர்ஷியன், இவரோட லாங்குவேஜ் மட்டும் பாருங்க. சான்ஸ்கிரிட், பெர்ஷியன், அரபிக், இங்கிலீஷ், பிரெஞ்சு, லத்தீன், கிரீக், ஹீப்ரூ. எதுக்கு சம்பந்தம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்திருக்காரு அப்படின்னா இவரோட நோக்கம் என்னன்னா மத புஸ்தகங்கள். சோ மத புஸ்தகங்கள் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்கு? ஹிந்து மதம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, இஸ்லாம் பெர்ஷியன், அரபிக்ல இருக்கு. சோ இது எல்லாமே இவர் படிச்சது இங்கிலீஷ். சரிங்களா? இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிச்சாரு. சோ லத்தீன், கிரீக், ஹீப்ரூ வந்து பைபிள். சரிங்களா? சோ பைபிள், தனாக், இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீப்ரூலயும் கிரீக்லயும் லத்தீன்லயும் இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுத்துல எழுதப்பட்டது. அப்புறமா லத்தீன்ல நிறைய பிரதிகள் இருக்குது. சோ ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல படிக்கிறாரு. சரிங்களா? இப்போ தமிழ்ல படிக்கிறதுக்கும் திருக்குறள்ல தமிழ்ல படிக்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரிஜினலா தமிழ்ல படிச்சாதான் திருக்குறளோட சாராம்சம், அந்த வார்த்தைகளோட பொருள் திறன் வந்து நமக்கு புரிய வரும். இங்கிலீஷ்ல படிச்சாங்கன்னா அதோட பொருள் திறன் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பட் தமிழ் மாதிரி வராது. அதனால என்ன பண்றாரு, ஒரு ஸ்டெப் மேல போய் என்ன டிரான்ஸ்லேஷன் தானது, ஒரிஜினலா எதுல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரிஜினலுக்கு போயிட்டாரு. சோ அதனால இந்த அனைத்து லாங்குவேஜஸ்மே படிச்சாரு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கற்ற மொழிகள். சரியா? இது மட்டும் இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? சோ இது வந்து நான் கிளாஸ் டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். சரிங்களா? இவர் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவ்வளவு நேரம் நம்ம அவரை சோசியல் ஆக்டிவிஸ்டா பார்த்தோம். இப்ப நம்ம அவரை பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா பார்க்கலாம். பொலிட்டிக்கல், அரசியல் பிரமுகர் இல்ல, அரசியல் சீர்திருத்தவாதி இல்ல, அரசியல் விமர்சகர், அரசியல் ஆர்வலர்னு போட்டுக்கோங்க, நல்ல வார்த்தை. condemned oppressive practices of zamindar. So ஜமீன்தார்களின் சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுத்தார். demanded abolition of taxes on tax-free lands. Next, தமிழ்ல எழுதியாச்சா இது? abolition of taxes on tax-free lands. வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலங்கள் மீதான வரிகளை நீக்கும்படி கோரினார். வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நிலங்கள் மீதான வரிகளை நீக்கும்படி கோரினார். demanded Indianization, superior services. demanded separation of executive from judiciary. இந்தியவர்களுக்கு பொது பணிகளில் உள்ள மேல் பணிகளை அல்லது பெரிய பணிகள், சரிங்களா, மேல் பணிகளை வழங்கும்படி கோரினார். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்க demanded judicial equality.
வாட் இஸ் ஜுடிஷியல் ஈக்வாலிட்டி அப்படின்னா ட்ரீட் ப்ராப்பர்லி இந்தியன் ஜட்ஜஸ் ஈக்குவல் டு பிரிட்டிஷ் ஜட்ஜஸ். சோ பிரிட்டிஷ் குற்றவாளிகளை இந்தியன் ஜட்ஜஸும் விசாரிக்க முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்பவே டிமாண்ட் பண்ணிருக்காரு. இந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்பர்ட் மசோதால 50 வருஷம் கழிச்சுதான் வருது. 50 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட். சோ நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்க கோரினார். அடுத்து நீதித்துறையில் சமத்துவத்தை கோரினார். ஆங்கிலேய நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளையும் சமமாக நடத்துதல். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. He supported the revolution of Naples and Spanish America and condemned, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, and condemned the oppression of Ireland. Over. இவர் வந்து ஒரு முஸ்லிம் பையனை வந்து தத்தெடுத்துப்பாரு. சரிங்களா? He adopted a Muslim child. Okay. அந்த ஒரு சின்ன குட்டி டாபிக் ஒன்று வரும். காசி விஸ்வநாத முதலியார் தமிழ்நாட்டுல இந்த பிரம்ம சமாஜோட ஃபாலோவர். லாஸ்ட்ல அதை நான் சொல்றேன், ரிமைண்ட் பண்ணுங்க, மறந்துட போறேன். சரியா? எங்க வரைக்கும் தமிழ் எழுதியிருக்கோம்? இது சொல்ல பாருங்க தமிழ்ல. இது எழுதிக்கோங்க. நேபிள்ஸ் இருக்காங்க இல்லையா? நேபிள்கள் கமா ஸ்பானிஷ் அமெரிக்கா இவர்களுடைய கிளர்ச்சியை அல்லது கழகத்தை, போராட்டத்தை, கிளர்ச்சியை ஆதரித்தார் மற்றும் அயர்லாந்தின் அடக்குமுறையை எதிர்த்தார். சரியா? சோ இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். He adopted a Muslim child. ஒரு இஸ்லாமிய குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். வேற என்ன சொல்லலாம்? அக்பர் 2, இரண்டாம் அக்பர் அவருக்கு வழங்கி வந்த பென்ஷன் பணம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அக்பர் 2 1857 பெருங்கழகம். 1857 பெருங்கழகத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரி. சரிங்களா? இவர் 1833 இறங்குறாரு. சரிங்களா? இதற்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர், முகலாய பேரரசர் இருக்கிறாரு. ஃபார் த நேம் சேக்கு இருக்காரு. சோ இந்த அக்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா கேவ் டைட்டில் ராஜா டு மோகன் ராய். சோ மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை அக்பர் 2, இரண்டாம் அக்பர் வழங்குகிறார். ஏன் வழங்குனாங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வழங்கி வந்த பென்ஷன் தொகை பத்தல. சரிங்களா? அதனால இவர் வந்து போய் பிரிட்டிஷ் கிட்ட பேசி அவங்க வந்து பென்ஷன் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்படியாய் வந்து உதவி செஞ்சாங்க. சோ அதனால வந்து இந்த ராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்து ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா?
So Mohan Rai went British went to London regarding to increase pension for Akbar II. So British increased pension. So Akbar II gave title Raja to Mohan Rai. சரிங்களா? So இரண்டாம் அக்பருக்கு வழங்கப்பட்ட பென்ஷன் தொகை உயர்த்தும்படி ஆங்கிலேயரிடம் கோரி அதனை உயர்த்தியதன் காரணமாக இரண்டாம் அக்பர் ராஜா என்ற பட்டத்தை மோகன் ராய்க்கு வழங்கினார். சரியா? ஓகே, சோ நெக்ஸ்ட் இவரை அடக்கம் பண்ணிடலாம். died லண்டன், இங்கிலாந்து. போட்டுருங்க. சோ இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் பகுதியில் இறந்து விட்டார். சரிங்களா? ஒரு அர்னோஸ் வேலி சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த என்னது இடுகாட்டுல வந்து புதைக்கிறாங்க இவரை. சரிங்களா? பிரிஸ்டல்ல இந்த ராம்மோகன் ராய் இறக்குறாரு. பிரிஸ்டல், இங்கிலாந்து. சோ சமாஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எலைட் அர்பன் இந்த மாதிரியான சொசைட்டில தான் இருந்ததே தவிர லோயர் செக்ஷன் சொசைட்டியை வந்து அட்ராக்ட் பண்றதுல தவறிட்டாங்க. சரிங்களா? சமாஜ், பிரம்ம சமாஜ் failed to attract the lower section. சொல்றேன், lower sections of the society. எழுதிக்கோங்க. இது பிரம்ம சமாஜ் May 1772 இவர் பேர் அந்த ஆண்டு. இங்க போட்டிருக்கேன். 1772 கல்பிரிட். ஒரு நிமிஷம். மே மாசம் 22ஆம் தேதி பிறந்தார். பார்ன். இது வந்து டெத். சரிங்களா? சோ சென்ற ஆண்டோட 250 வருஷம் ஆயிருக்கு. சோ டெத் 27/1833. சோ பிரிஸ்டல்ல இறக்குறாரு. சரியா? சோ இந்த பிரம்ம சமாஜ் வந்து பாத்தீங்கன்னா fail to attract lower sections of the society. சோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடித்தட்டு மக்களை ஈர்ப்பதில் தவறிவிட்டது. இன்னொரு பாயிண்ட் கூட சொல்றேன். அண்ட் ஆக்சுவலி இவரோட ஜேர்னல்ஸ் பத்தி பேசணும் இல்லையா? சோ அந்த மீரட் உல் அக்பர், சோ அந்த சம்பத் கௌமுடி, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அடிஷனலா சொல்றேன். அந்த பாயிண்ட் கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, licensing regulations Act 1823 by John Adams. So இது எழுதிக்கோங்க. இந்த ஒரு சட்டம் 1823ல வந்துட்டு உரிமங்கள் சீர்திருத்த சட்டம் 1823 ஜான் ஆடம்ஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது.
சோ இந்த சட்டம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பத் கௌமுடியும் இந்த மீரட் உல் அக்பரையும் பேன் பண்ணிடுச்சு. சரிங்களா, சீஸ் பண்ணிட்டாங்க. சோ இட் சீஸ்ட் தி சம்பத் கௌமுடி அண்ட் மீரட் உல் அக்பர் இன் 1823 வந்து அடுத்த ஆண்டு. சரியா, சோ சம்பத் கௌமுடி அண்ட் மீரட் உல் அக்பர் நிறுத்தப்பட்டது 1823 இந்த சட்டத்தின் அடிப்படையில. அதுக்கப்புறமா சார்லஸ் மெட்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல் வருவாரு, சார்லஸ் மெட்காஃப். சோ இந்த சார்லஸ் மெட்காஃப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லாவை ரிப்பீல் பண்ணுவாரு. சார்லஸ் மெட்காஃப் ரிப்பீல்ட் திஸ் லா. இச்சட்டத்தை திரும்ப பெற்றார் அல்லது இச்சட்டத்தை நீக்கினார். ரிப்பீல்ட் திஸ் லா. சோ அதனால வந்து இந்த சார்லஸ் மெட்காஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லிபரேட்டர் ஆஃப் பிரஸ். அதாவது ஊடகத்தின் சுதந்திரவாளி, ஊடகத்திற்கு சுதந்திரம் வழங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்லஸ் மெட்காஃப் வந்து பாத்தீங்கன்னா புகழப்படுகிறார். சோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிக்கோங்க இங்க. ஓகேவா, இப்போ வந்து பாருங்க 1833 இவர் இறந்துட்டாரு. சில ஆண்டுகள் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து வச்சு நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரியா, சோ 1866 1866ல ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ரெண்டு செக்டா பிரிகிறது. முதல் பிளவு, two groups. Number 1 ஆதி பிரம்மோ சமாஜ். நெக்ஸ்ட் பாரதிய பிரம்மோ சமாஜ், அல்லது பிரம்ம சமாஜ். ஓகேங்களா, சோ இந்த ஆதி பிரம்மோ சமாஜ் வந்து கேசவானந்த பாரதி, சாரி அந்த இவரு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருப்பார் இல்லையா, அவங்க தாத்தா துவாரகநாத் தாகூர், அடுத்து நைனா தேவேந்திரநாத் தாகூர், அடுத்து ரவீந்திரநாத் தாகூர். சோ இவங்க நைனா வந்து ஆரம்பிச்சிருப்பார். தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரோட நைனா ஆரம்பிச்சது ஆதி பிரம்மோ சமாஜ். தேவேந்திரநாத் தாகூர், சரிங்களா, ஃபவுண்டர் தேவேந்திரநாத் தாகூர். இது கேஷவ் சந்திரசென், கேஷ்வநந்த பாரதி, அது நம்ம இவருங்க கேவி கேஸ், கேஷவ் சந்திரசென். இது நம்ம சாமியாரு. கேவி கேஸ் ஃபேமஸ் கேஸ் ஏப்ரல் 24, 1973 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, கேஷவானந்த பாரதி. இது கேஷவ் சந்திரசென். சரியா, சோ இவருடைய தலைமையில இது வந்தது. சரியா, நாளைக்கு இந்த கோர்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். 11:30 கிளாஸ். நான் அது கொஞ்சம் பாக்குறேன், கரெக்டா முடிச்சுட்டு ஒரு 11:30-35 அப்படி ஏதாவது இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் டிலேல, ஏன்னா எனக்கு அன்னை அகாடமில முடிச்சுட்டு இங்க வரணும். சரிங்க, பாய்.